ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய வணக்கம். நான் ரொம்ப செம்ம உச்சகட்ட சந்தோஷத்துல இருக்கேன். வேற லெவல் ஹைப்ல இருக்கேன். எப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. அதாவது சொர்க்கம் நரகம்ங்கிறது நம்ம பூமியில வாழ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நரகத்தை தான் அனுபவிச்சு நான் வெளில என்ன பண்றது. படம் டைட்டில் சொர்க்கவாசல். அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சொர்க்கவாசல் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. ஏன் அந்த படத்துக்கு டைட்டில் சொர்க்கவாசல்னு. அதாவது இந்த சிறை உள்ள இருக்கிறது நரகமா, அதுல இருந்தா கூட ஆனா சிறை உள்ள இருந்தா நம்ம ராஜாவா டானா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா. வெளி உலகத்துல இருக்கிறது சொர்க்கமா, அந்த சொர்க்கத்துல நம்ம அடிமையா இருக்கணுமா. அதாவது சொர்க்கத்துல இருந்தா முட்டி போடணுமா, நரகத்துல இருந்தா நம்ம ராஜாவா இருக்கலாமா. அதுக்காக அப்படின்னா என்ன சொல்ல வராது. எல்லாரும் நரகாசுரனா மாறிடுங்கன்னு சொல்ல வராங்க. எல்லாரும் நரகாசுரனா மாறினாலும் மகிஷாசுர மர்த்தினி ஒரு தெய்வம் இருக்கு. அது எல்லாரையும் தும்சம் பண்ணிடும். சொர்க்கவாசல் ரொம்ப நான் பார்த்ததுல இடியாட்டிக் லாஜிக், ஹாரர் போரர் அந்த ஜானர்ல வேணா ஃபிட் பண்ணலாம். ஹாரர் எக்ஸசிவ் வயலன்ஸ், இட் இஸ் நாட் a thriller மூவி. என்னதான் சொல்ல வராருன்னு தெரியல. ஒரு செம சூப்பர் லெவல். அதாவது என்ன சொல்லுவாங்க, கேஜிபி ரஷ்யன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி மற்ற அமெரிக்கன் இன்வெஸ்டிகேஷன் இங்க ஒரு செம இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் உட்கார வைக்கிறாரு. அவரை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 minutes ஆச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம நாட்டி என்ன இதுல தாடி இல்ல மீச இல்ல. சோ அடையாளமே தெரியல. நம்ம நாட்டி, நம்ம தெரிஞ்ச லோக்கல் பாய் நாட்டி தான். அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கதைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரிட்டையர்டு கருணாஸ் அவர் உட்காந்து அவர் வருஷன் ஆஃப் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெரிய சம்பவம் நடந்ததாங்க 1999. என்னமோ வட சென்னை மாதிரி நரேஷ் ஆரம்பிச்சாங்க. கடைசியில நரேஷ் ஒண்ணுமே இல்ல, தும்முன்னு ஃபாலோ ஆகுது. ஆர்ஜே பாலாஜி செய்யாத ஒரு தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க வருஷன் ஆஃப் ஸ்டோரியை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கருணாஸ் சொல்றாரு, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி சொல்றாரு. இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அது வரணும். செல்வராகவன் ஒரு மொட்டை கேரக்டர் வராரு. அவர் தான் ஜெயிலுக்கு டான் தாதா எல்லாம். இன்னொரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவருதான் அதாவது போலீஸ் கண்ட்ரோல தான் ஜெயிலு இருக்கணும். இது போலீஸ் போர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது பாருங்க. அதாவது இத்தனை வருஷம் போலீஸ் போர்ஸ்க்கு தெரியாத ஒரு ரகசியத்தை அவர் தெரிவிக்கிறாரு. அது எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி, அது நான் ஜெயில் பேர்லாம் சொல்ல வரல. போலீஸோட கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஜெயிலு. அதுக்கு தான் ஜெயில் வார்டன். நீங்க என்ன இது பண்ணாலும், ஜெயில் உள்ள பண்ணாலும் அதை பிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. இதை மறந்துட்டுலாம் இந்த டயலாக் பேசிட்டு இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் இவர் ஒவ்வொரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கா சப்போர்ட் பண்ணி இவர் டானா. இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு இதை ஒரு படம் எடுத்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லாம கேவலமா பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் அந்த படத்துல பேசப்படுற மாதிரி இல்ல. சாரி. அதாவது படம்னா நிறைய எலிமெண்ட்ஸ் போடுவாங்க. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன், மியூசிக், பிஜிஎம், கிரியேட்டிவ் டைரக்டர், கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ். ஆனா தமிழ் நல்ல பாஷை, தமிழை நான் அவமானப்படுத்த விரும்பல. ஆனா எதை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாரு, எதுக்கு சொர்க்கவாசல் டைட்டில். சொர்க்கவாசல் திறந்த உடனே நேரா சொர்க்கமா காமிக்கிறாங்களா, வைகுண்ட ஏகாதசி இந்த படத்தை எடுத்தாங்களா. அட்டர் போருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் உள்ள காமிச்சு ரொமான்ஸ் அவங்க ஹீரோயின் சொல்ற மாதிரி இது பண்ணிட்டு மொக்க காரணங்கள் சொல்லி மொக்க கதை, முழு அரபிளேடு கதை. என்ன ஜானர்ல இதை ஃபிட் பண்றதுன்னு கூட தெரியல. நிஜமாவே இந்த மூவி எந்த ஜானருக்கும் பொருந்தாது. பெரிய ஹிஸ்டாரிக்கல் நரேஷன். அதாவது எல்டோ கேபிரோ கேஜிஎஃப் 2ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டானா இவரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் டான் வேஷம் போட ஆரம்பிச்சு அப்புறம் டான் வேஷத்துக்கே வேல்யூ இல்லாம போயிடுங்க. அதாவது நல்ல டைரக்டர்ஸை கொண்டு அவளை ஒரு முட்டாளாக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு அவளோட ரெப்யூட்டேஷனை புல் டவுன் பண்றதுக்கு இது லிட்டரலா பார்த்தா, ரியலாவே பார்த்தா மேட்ச் ஃபிக்சிங் மாதிரி தான். இந்த டைரக்டர் நல்ல படம் எடுத்துட்டா, அவன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கான், அவன் காலம் எப்படியாவது முழுசாவாரு, இதுக்காக வேண்டியே இப்போ படம் எடுக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாஷ்பேக் தரணும். பிளாஷ்பேக்னு சொன்னா எவ்வளவு படங்கள் நம்ம பிளாஷ்பேக் பார்த்திருக்கோம். ஈவன் நிறைய பாஸ்ட் ரவுடிஸ் அவங்க பிளாஷ்பேக் சொல்றதை கூட பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல இது ஒண்ணுமே இல்லாம எந்த எலமெண்ட், இந்த ஸ்டோரியில என்ன எலமெண்ட் யாராலையும் சொல்ல முடியாது. பொதுவாகவே நிறைய படத்துல கேள்விப்படுற இந்த ஒரு கேள்வி நீங்க 200 ரூபாய் கொடுத்த படம் பாக்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னா, இனிமே யூடியூபர்ஸ்க்கு என்னோட ஒரு கொஸ்டின், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம். ஒர்த் இல்லைங்கிறது ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு அவங்களும் நம்மளோட வெறித்தனமா வெளில ஓடி ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல. அப்புறம் நம்ம சக்சஸ் ஜெனரேஷன் நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணலாம். படம் ஒர்த்தா இல்லையா. எங்க இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் என்னங்க பாவம் பண்ணாங்க. அதாவது ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போறேன், என்ன படம் என்னன்னா சொல்ல விரும்பல, அதோட ட்ரெய்லர் பார்த்து ஆடியன்ஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவு பெப்பியா இருக்கு. அது ப்ரீ பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் பண்ணியாச்சு. டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போறது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கொடுத்த ப்ரமோஷன் சரி கிடையாது. முதல்ல ப்ரமோஷன் சரி கிடையாது. எனக்கு சும்மானா எதையும் எடுத்து ட்ரெய்லர் ஒரு பீட்டை போட்டுட்டு இதை வச்சு படத்தோட ஸ்டோரி எல்லாம் கெஸ் பண்ண முடியாது. பெஸ்ட் டீசர் இன் தமிழ் சினிமா நான் பார்த்தவர்கள் லியோக்கு விட்டாரு பாருங்க, லோகேஷ் கனகராஜ். படத்தோட ஸ்டோரி யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. என்னடா லியோ கத்தி வச்சு தேய்ச்சிருக்காரு, சாக்லேட் பிளடி ஸ்வீட்னு சொல்றாரு. இவ்வளவுதான் டீசர்ல காமிச்சது, இவ்வளவுதான். சரி, இதுல டீசர்ல காமிச்சது இவ்வளவுதான், படத்துல காமிச்சது இவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி ஏதாவது சொர்க்கவாசல் சொல்லிட்டு யாரோட பாக்குறது.
தனியா வேணா பார்க்கலாம். அதாவது ஒரு படம்னு வந்தா ஒண்ணு ஃபேமிலியோட வரணும், ஃப்ரெண்ட்ஸோட வரணும், இல்ல சில பேருக்கு வந்து நல்ல பெஸ்டிஸ் இருப்பாங்க அவங்களோட வரணும். அப்படி எல்லாம் இல்லாம யாரோட வந்து இந்த படம் பாக்குறது? இந்த மாதிரி படம் யாரும் தனியா பார்க்க வந்தாலே தூங்கி போயிடுவாங்க. சோ என்ன, இந்த மாதிரி படங்கள் வந்து ஏசி ரூம்ல போய் ரூம் போட்டு தூங்குறதோட தியேட்டர்ல வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கலாம். கொரட்டை விட்டு தூங்கினா ஒரே ஒரு டிஸ்டர்ப், பக்கத்துல இருக்கிற ஆடியன்ஸ் காசு கொடுத்தா வந்திருக்கான், அவர் ஒரு 20 சீட் தள்ளி இருக்காருல்ல, அவர் டிஸ்டர்ப் ஆக கூடாது இல்ல, அதனாலதான். சோ சொர்க்கவாசல் சில பேருக்கு மட்டுமே, 5 பேர் 10 பேர் மொத்தம் தியேட்டர்ல மட்டுமே திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் போகும் என்றால் என்ட்ரி ஃபீ 200 ரூபாய். ஆனால் வந்து அங்க லட்டு கிட்ட எதுவும் கொடுக்கப்படாது. இது மாதிரி வந்து ஒரு புட்டு இந்த மாதிரி படம் தான் கிடைக்கும். அது பாக்குறதும் பார்க்காதும் ஆடியன்ஸோட இஷ்டம். நாங்க இனிமே ஆடியன்ஸ் சொல்ல போறது இல்ல படம் ஒர்த்தா இல்லையான்னு. அதனால வந்து ஹார்ட் வீக்கா இருக்கும், யாரும் படம் பார்த்துட்டு வெளில வந்து அப்செட் ஆகி டிப்ரெஸ் ஆகி மென்டல் ஹாஸ்பிட்டல போய் சேரணும், இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துடணும், இல்ல வானா சொர்க்கவாசல் பார்த்துட்டு நேரம் சொர்க்கவாசல் போற முடிவு எடுத்து இந்த குதிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். கேவலமான அபத்தமான ஸ்டூபிட் மூவி. ஆர்ஜே பாலாஜி, ஐ டோன்ட் நோ, திஸ் ஷுட் பி தி வொர்ஸ்ட் மூவி இன் யுவர் கரியர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.